கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தொண்டர்கள் புடைசூழ மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த வீடியோ வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் சகாமி வழக்கறிஞர் மாணவி சீனிவாசன் அவர்களோடு இப்பொழுது தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான காவிப்படை வீரர்களோடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களோடும் சென்று கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக, மக்கள் தொண்டராக, மக்களுக்காகவே நான் என்று கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கோவை மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பலுக்கற்ற தலைவர் இளைஞர் திரு அண்ணாமலை எக்ஸ்-ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான, தேசியத்தின் சின்னமான, தெய்வீகத்தின் சின்னமான தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக, தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். பெரியவர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர், மாநில தலைவர், மதிப்புக்குரிய மண்ணின் வைத்த மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது ஆயிரக்கணக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்களோடு அண்ணாமலை அவர்கள் வருகிறார். கோவையில் மாபெரும் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை வருகிறார். தாமரை சொந்தங்களோடு வருகிறார். இந்த பகுதியிலே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.